இந்த முறை யாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களை தேர்வு செய்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர கடுப்புல இருக்காங்க. ஏன்னா வினோத் அவருக்கு அவ்வளவு ஆதரவு இருந்துச்சு. ஆனா அவரோட ஒரு வீடியோவை நேற்று பார்த்ததுல இருந்து அவ்வளவு தூரம் கோவத்துல இருக்காங்க மக்களும். இதுக்கு காரணம் வினோத் அவர் ரம்யா அவங்க கிட்ட நடந்துகிட்டதுதான். பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கி இப்போ வரைக்குமே விறுவிறுப்பா போயிட்டு இருந்தாலுமே வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா சரியான போட்டியாளர்களை தேர்வு செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன் இப்ப பயங்கரமா ஸ்டார்ட் ஆகி 4 வாரம் வந்தாச்சு. ஆரோரா அவங்க தான் இந்த வாரம் வெளியேற போறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. எல்லாமே கண்டென்ட் சொல்லி கண்டென்ட்டுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில போட்டியாளர்கள் நடந்துக்கிற விடம் நாளுக்கு நாள் கண்டனத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. சொல்ல போனா வார விஜய் சேதுபதி அவர் தன்னோட பங்குக்கு அவங்கள கட்டுப்படுத்தவும் கண்டிக்கவும் செஞ்சாலுமே வார நாட்கள்ல போட்டியாளர்கள் அவங்களோட சேட்டையை நிறுத்துறதே கிடையாது. அவங்க செய்யற செயல்கள் ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து கொஞ்ச தூரம் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. கானா வினோத் அவர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கானா வினோத் அவருடைய ஒரு வீடியோ இப்ப பயங்கரமான விமர்சனம் ஆயிருக்கு. கானா வினோத் ரம்யா இவங்க 2 பேரும் அந்த வீடியோல இருக்காங்க. அவங்கள மட்டும் மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்ப கானா வினோத் அவரு ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்படி நடந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பா இது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். வினோத் அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரம்யா அவங்களும் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பிக் பாஸ் வீடா இல்ல வேற ஏதாச்சா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி போட்டியாளர்களை உள்ள வச்சு அவங்களோட பேரை கெடுக்கிறதும் இல்லாம டிஆர்பிக்காக நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட திட்டிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இதுக்கு முன்னாடியே திவாகர் அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறதெல்லாம் தட்டி கேட்கல, அதே போல யாரையுமே எதுவுமே கேட்கல அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோவப்படுத்தி இருக்காங்க. இப்ப வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ள போகிறதுனால அவங்க இவங்களெல்லாம் நல்லா கேள்வி கேட்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் சேதுபதி அவர் இந்த வாரம் என்ன பண்ண போறாரு, போட்டியாளர்களை எப்படி கேள்வி கேட்க போறாரு, இவங்க பண்ணிருக்க விஷயங்களுக்கு கண்டிப்பா ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுத்து எல்லாரையும் வெளியே அனுப்புங்கன்னு தான் சொல்லணும். சரி, என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.